இப்படி எல்லாம் பண்ணா உங்களுக்கு எப்படி மரியாதை தருது? எனவே மாமியார் தான் மருமகளுக்கு மரியாதை கொடுப்பதில்லை என்று கூறி விடுபடுகிறேன். நன்றி எனக்கு. தன்சிகா கலக்கிட்டாங்க. அவங்க சொல்ற மாதிரி மாமியார் மருமகளுக்கு 10 ரூபா வேணா உங்ககிட்ட தான் வந்து கேட்க முடியுமா? அவங்க கையில கொஞ்சம் பணம் கொடுத்து வைக்க வேண்டியதானே? சரி, இந்த மருமகளுக்கு பதிலளிக்க மாமியார் தரப்பில் இருந்து நித்யஸ்ரீயை அழைக்கிறேன். நான் இப்ப மருமக தான் மாமியாருக்கு மரியாதை கொடுத்தது என்ன பேசுறதுக்கு? மாமியாருக்கு அனுபவம் அதிகம். எது நல்லது எது கெட்டது அவங்களுக்கு தான் தெரியும். மாமியார் சொல்றதை கேட்டு நடந்தா குடும்பம் நல்லா இருக்கும். அதெல்லாம் இப்ப வர மருமகளுக்கு எங்க தெரிய போகுது? எனக்கு முன்னோரு அம்மா சொத்தை பத்தி பேசுறாங்க. ஏண்டி சொத்தோட அருமை சொத்தை சம்பாதிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதை விட்டுட்டு மருமக கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்? தாம் செலவு பண்ணி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட மாட்டாங்க. புகுந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதும் இந்த மருமக கட்டுற பார்த்தா தாங்க முடியல. எங்க வீட்டுல எதை யூஸ் பண்ணாலும் காஸ்ட்லியான பொருள் தான் யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன லோ கிளாஸ் ஐட்டமாவே இருக்கு. இது என்ன சோப்பு, இது என்ன எண்ணெய், இதெல்லாம் மனுஷன் யூஸ் பண்ணானா அப்படின்னு கேவலமா பேசுறீங்க. எங்க வீட்டுல விதத்துக்கு ஒரு சாப்பாடு தான், இந்த மாதிரி சாப்பாடை பார்த்ததே இல்லை அப்படின்னு பீத்திக்கிறீங்க. உன் ஊர்ல வந்து விசாரிச்சு பார்த்தா தாண்டி தெரியும். உன் வண்டவளை தண்டவளை ஏறிடும். நீங்க தலைக்கு வைக்க எண்ணெய் கூட இல்லாம பட்ட தலையை கண்டிருப்பேன். ஒரு நாளைக்கு குழம்பு வச்சு 3 நாளைக்கு சாப்பிட்டுருப்பேன். ஆனா மாமியார் வீட்டுக்கு வந்ததும் என்னமோ இலசத்து மகாராணியில் அவளுக்கு பில்டப் பண்றீங்க. இவ்வளவு காட்டுற பண்டா பட்டத்து இவ்வளவு கட்டிக்கிட்ட பசங்களும் உண்மையிலே எப்படிதான் இருந்திருப்பாங்க நினைச்சு ஏமாந்து போயிடறாங்க. அவ எதெல்லாம் கண்ணால பார்க்கலையோ அதெல்லாம் கேட்கறா. இந்த பசங்களும் வாங்கி தந்துடுறாங்க. நீங்க இப்படி செய்யறதால தாண்டா உங்க தலைமையில ஏரியா கஞ்சுக்கிறேன். அப்புறம் நீங்க காலம் பூரா மொத்தப்பட்டு தான் கறக்கணும். எனவே மருமக தான் மாமியாருக்கு மரியாதை கொடுப்பது என்ன கூறி விடுவதுக்குமே. நன்றி, வணக்கம். நித்யஸ்ரீ சூப்பரா பேசிட்டாங்க. ஏன் மருமகளே, நீங்க என்னமோ வானத்துல இருந்து குதிச்சு வந்த மாதிரி ஓவரா வந்தா காட்டீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்கம்மா. சரி, இந்த மாமியாருக்கு பதிலளிக்க மருமக தரப்பில் இருந்து மகிழ்வாதனையை அழைக்கிறேன். வாமா, வந்து உன் கருத்தை சொல்லு. மாமியார் தான் மருமகளுக்கு மரியாதை கொடுப்பதில்லை என்று பேச வந்திருக்கேன். இந்த மாமியார் எல்லாம் எப்ப பார்த்தாலும் பழைய பெருமையே பேசிட்டு கிடக்குறாங்க. நான் ஒரு பொம்பளை 50 பேருக்கு அரை மணி நேரத்துல சோறு குழம்பு ஆக்கிடுவேன். இப்பயே இருக்கிறாங்களே 2 பேர் காக்கி போடவே ரொம்ப அழுத்துக்கிறாளுங்க அப்படின்னு குத்துவா பேசுறது. அது மட்டுமா, 4 கிழமை ஒண்ணு சேர்ந்துட்டா ஏன் மருமக அப்படி செய்யற, ஓ மருமக இப்படி செய்யறான்னு கண்டபடி குறை சொல்றீங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ண அவங்களை எப்படி மதிக்க முடியும்? பிரிச்சால் ஒரு சூழ்ச்சியில் வெள்ளக்காரனை அவங்ககிட்ட தோத்துருவான். ஒரு மருமகளை வசதியா பேசி இன்னொரு மருமகளை மட்டுமா பேசுறீங்க? அது மட்டுமா, ஒருத்தரை இன்னொருத்தர் கிட்ட போட்டு கொடுத்து சண்டையை முட்டி விட்டுறீங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ண அவங்களை எப்படி மதிக்கிறது? நம்ம பார்த்து என் புருஷன் கிட்ட வனக்கடக்கான போட்டு கொடுத்து சண்டையை முட்டி விட்டுறீங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ண அவங்களை எப்படி மதிக்க முடியும்? எப்பெல்லாம் என் பிறந்த வீட்டை பத்தி இழிவா பேச முடியுமோ அவ்வளோ இழிவா பேசுற நீ இது வரைக்கும் அம்மா வீட்டு பெருமையை பேசாம இருக்கியா? அங்க ஒண்ணுமே இல்ல, இவ சும்மா பீத்திக்கிறா. நீ அம்மா வீட்டுல ஆடு மேய்ச்சல் கண்டிருப்ப. இங்க என்ன என்ன கோர சொல்ல வந்துட்டியா? இப்படி பல வகையில் மரியாதை இல்லாம நான் இருக்கிறது மாமியார் தான். எனவே மாமியார் தான் மருமகளுக்கு மரியாதை கொடுப்பதில்லை எனக்கு ஒரு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்வதனை அழிச்சு தூவல் கிளப்பிட்டாங்க. ஏன் மாமியார்களே, ஒரு மருமகளை பத்தி இன்னொரு மருமகிட்ட போட்டு கொடுத்து சண்டையை மூட்டி விட்டுறீங்க. இது உங்களுக்கே தப்பாவே படலையா? சரி, இந்த மருமகளுக்கு பதிலளிக்க மாமியார் தரப்பில் இருந்து பிரித்திகாவை அழைக்கிறேன். நான் இப்ப மருமக தான் மாமியாருக்கு மரியாதையை கொடுப்பதில்லை என்ற தலைப்பில் பேச வந்திருக்கேன். எந்த மருமகளாவது கொஞ்சமாவது வேலை செய்யணும்னு நினைக்கிறாளா? அதுதான் இல்லை. எந்த வேலையும் செய்யாத ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், ஊர் சுத்தணும், தூங்கணும். ஏங்க இப்படி செய்யுங்கன்னு கேட்டா என் மாமியார் ரொம்ப கடுமைக்காரி சொல்றீங்க. உழைக்காம இருந்தா உடம்புக்கு பலனும்
சுருண்டி. அப்புறம் டாக்டர் கிட்ட போய் அவர் கொஞ்சமா நிமிர்ந்து குனிஞ்சு வேலை செய்யணும்னு சொன்னா மட்டும்தான் நீங்க வேலை செய்வீங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, புருஷனுக்கு தெரியாம பணத்தை எடுத்துட்டு போய் அது அம்மா வீட்டுல இருந்தாலும் போது ஏதாவது பொருளை வாங்கிட்டு வரீங்க. இது எப்படி இருக்கு பாருங்க, எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்டயே காட்டுறீங்க. இதுல ஒரு பழப்பா, உன் புருஷ சொத்து ஓ சொத்து தானே, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இப்படி சொந்த வீட்டுல திருடுறீங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, கறியோ மீனாக்கனா மாமியார் கண்ணுலே காட்ட மாட்டாலும் அவளே ஆக்கி தின்றாளோ. அவளை கட்டிக்கிட்ட பசங்களாவது ஏண்டி எங்க அம்மாவுக்கு தராத சாப்பிட்றேன்னு கேட்குறாங்களா? கேட்டாதான் நான் மாமியார் கொடுக்கணும்னு தோணும். கேட்டா தனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு சத்தம் போட சாப்பிட்டு போறாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, என்ன செய்வாங்க தெரியுமா? மாமியார் பேர்ல கோவத்தை பிள்ளைங்க பேர்ல காட்டுவாங்க, பிள்ளைங்களை போட்டு அடிப்பாங்க. எல்லாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. யாரெல்லாம் மாமியார் அடிக்க முடியலையோ அவங்க தான் அப்படி செய்வாங்க. அப்படி இப்படி திட்டி ஆத்தத்தை தீர்த்துப்பாங்க. இப்படி பல தப்ப மருமக தான் செய்யறா. இப்படி எல்லாம் செஞ்சா எப்படி மருமக மேல மதிப்பு வரும்? எனவே மருமக தான் மாமியாருக்கு மரியாதை கொடுப்பதில்லை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரித்திகா ரொம்ப அருமையா பேசிட்டாங்க. என் மருமகளே, சாப்பிடணும், ஊர் சுத்தணும், தூங்கணும்னு இருந்தா இப்ப வேணா சந்தோஷமா இருக்கும். இதுவே பிற்காலத்துல பிரச்சனைகளா மாறிடும். பார்த்து நடந்துக்கோங்கம்மா. சரி, இந்த மாமியாருக்கு பதிலளிக்க மருமக தரப்பிலிருந்து சஷ்மிதாவே அழைக்கிறேன். வாமா, வந்து உன் கருத்தை சொல்லு. நான் இப்ப மாமியார் தான் மருமகளுக்கு மரியாதை கொடுப்பதில்ல பேசுறது. நீங்க ஒரு காலத்துல மருமகளை என்னங்களா நினைச்சு பாக்குறீங்களா? நீங்க உங்க மாமா கிட்ட எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த மாதிரி 10 மடங்கு கஷ்டத்தை மருமகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வேணா மருமகளுக்கு மதிப்பு கொடுத்து பாருங்க. அவங்க எப்படி உங்களை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாங்க தெரியும். ஒரு அம்மா பேசிட்டு போனாங்களே, என் மருமக கருமினாக்கு நான் கொடுக்கறது மருமக ஏன் அப்படி செய்றாங்க தெரியுமா? இந்த கேரத்துக்கு பாலான பட்டியல் போட்டு கிடக்கும். நம்ம என்ன காரியம் என்ன கத்து என்ன கிடக்கும். நான் நல்லா கொடுக்கறதே இல்லை. நம்ம மீறி கொடுத்தாலும் என்ன சொல்லாங்க, நம்ம கொத்துக்கான்னு தெரிஞ்சே கொடுத்து கொள்ள பார்க்கலாம்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை, உனக்கு தான் வயசாயிடுச்சு இல்லை, நடக்கு பிடிக்கே சிறப்படுற. அப்படி இருக்க போது உனக்கு என்ன கௌரவ வேண்டியது கிடைக்குன்ற உனக்கு சுடு தண்ணி வேண்டாக்கும் நான் தான் வச்சு கொடுக்கணும். நீ என்ன எழுத்து பேசினா ஒரு 10 தண்ணி கொடுக்க தோணுமா? எனவே மாமியார் தான் மருமகளுக்கு மரியாதை கொடுப்பது எனக்கு ஒரு இடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். சஷ்மிதா அசத்திட்டாங்க. ஏன் மாமியார்களே, உங்க மாமியார் கிட்ட பட்ட கஷ்டத்தை எதுக்கு மருமகள் கொடுக்கணும்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம்? காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாத்திக்கோங்கம்மா. சரி, இந்த மருமகளுக்கு பதிலளிக்க மாமியார் தரப்பில் இருந்து தர்ஷிகாவே அழைக்கிறேன். நான் மாமியார் தான் மருமகளுக்கு மரியாதை கொடுப்பதில்லை என்ற தலைப்பில் பேசாதல்ல. எனக்கு முன்னோர் அம்மா அழகா பேசிட்டு போனாங்க. கருணி நாக்குனா கொடுக்கதே இல்லை தெரியுமா? அவங்களுக்கு ஒன்னக்கடக்க நாளா ஆனால் தான் கொடுக்கதே இல்லை. எவ்வளவு பெரிய போய் தெரியுமா? ஒன்னக்கடக்க நாள் தெரிஞ்சா நீங்களே பாசமா இருக்க மாதிரி அடிச்சு விட்டு கொன்ற மாட்டீங்க. நாங்க குத்துக்கல்லாட்டம் உட்காந்துருக்கும் போது ஒன்று தராம தீங்கினீங்க. என் வீட்டு சொத்துல விதவிதமா நீ கண்ணால பார்க்காதெல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க. இப்படிலாம் இருந்தா எப்படி அவங்கள மதிக்க முடியும்? எப்ப இந்த வீட்டுல காலை எடுத்து வச்சோ அப்பவே உங்களும் ஆயிடுச்சு. ஆனா என்ன ஆத்தா வீட்டை பத்தியே கோலப்பட்டு இருக்கா. எங்க அப்பா கஷ்டப்படுறாரு, எங்க அண்ணா கஷ்டப்படுறா, ஆத்தா வீட்டை பத்தியே கோலப்பட்டு இருக்கா. இது என்ன நியாயம்? நீ இந்த குடும்பத்துல இருக்க கஷ்டம் என்னன்னா பாரு, அதுக்காக கோலப்படு. இது என்ன நியாயம்? நீ இந்த குடும்பத்துல இருக்க கஷ்டம் என்னன்னா பாரு, அதுக்காக கோலப்படு. வீணா ஆத்தா வீட்டை பத்தியே கோலப்பட்டு இருக்கா. அது மட்டுமா, இங்க இருக்கிற காசு பணத்தை எடுத்துட்டு போய் ஆத்தா வீட்டுல போய் கொடுத்துறீங்க. நீ என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துறீங்க. இப்படிலாம் இருந்தா எப்படி உங்களை மதிக்க முடியும்? எனவே மருமகன் மாமியாருக்கு மரியாதை கொடுப்பதில்லை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தர்ஷிகா சூப்பர் சூப்பர். ஏன் மருமகளே, உடம்பு சரியாதவங்களுக்கு தான் கரிமீன் தரமாட்டேன்னு சொன்னீங்க. அதை கூட ஒத்துக்கலாம். குத்துக்கலாட்ட உட்காந்துருக்கவங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றீங்களே, உங்களுக்குலாம் வயிற்று வலிக்காதா? சரி, இந்த
நான் இப்ப மாமியார் தான் மருமகளுக்கு மரியாதை கொடுப்பதில் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். உங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல்ல, நடக்க பிடிக்கவே சிரமப்படுறேன். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன கௌரவம் கிடக்குன்ற பையனகை இருந்தாலும் நீனே தான் வச்சுக்கன்னு நினைக்கிறியா? இப்ப என்ன அதை மாட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்து குறைஞ்சா போயிடுது. அது என்கிட்ட கொடுத்தா புது டிசைனா மாத்தி போட்டுக்க மாட்டேன். சாகும் போது கூட நகை போட்டுக்கிட்டே சாகுன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டுமா, என் அக்கா தங்கச்சி வீட்டுக்கு வந்தா வந்து பார்க்க முடியாது. அவங்களுக்கு நல்லது கேட்ட சமைச்சு போட்டா அப்புறம் எனக்கு வர ஆத்துறதுக்கே தாங்க முடியாது. வந்தவங்க போறதுக்குள்ளார என் வீட்டு சொத்தை பூரா போற வரவுல தின்னு அழைக்கிறா அப்படின்னு பேசுறீங்க. இப்படி பேச நான் யாராவது இந்த வீட்டு பக்கம் வருவாங்களா? நீங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வந்துக்கிட்டு அவங்க எப்படி மதிக்கிட்டு வேணா நல்லா தூக்கி போட்டு மிதிக்கலாம். அப்புறம் நல்ல துணி கட்டணும்னு பிடிக்குதா? விதத்துக்கு ஒரு புடவை கட்டுறா, விதத்துக்கு ஒரு சோப்பு வாங்கலான்னு சொல்றேன். நான்லாம் வருஷத்துக்கு ஒரு புடவை தான் எடுப்பேன், அதை வச்சு காலம்புரா ஓட்டுப்பேன்னு சொல்றேன். நீ வருஷத்துக்கு ஒரு புடவை இருக்குனாதான் மாசத்துக்கு ஒரு தடவை துவைக்கிற. அந்த நாத்தை தாங்க முடியாம ஒரு பக்கத்துல யாரும் வர முடியல. ஆனா நீ அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேற. சோப் போட்டு குளிச்சா உடம்பு சுத்தமா இருந்தா சோப் போட்டு குளிக்கிறாங்க. நீ சோப் போட்டு குளிச்சாதானே எனக்கு அதை பத்தி தெரியும். நீ குளிக்கிட்ட வாரத்துக்கு ஒரு தடவை. சுத்தத்தை பத்தி உனக்குன்னா தெரியும். இப்படி நீ சுத்தி இல்லாம இருக்கனால்தான் உனக்கு பல நோய் வருது. நீ என்னன்னா எங்கள வர சொல்ல வந்துட்டியா? இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டு மாமியார் தான். எனவே மாமியார் தான் மருமகளுக்கு மரியாதை கொடுப்பதில்லை என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். வனிஷா பேசின ஒவ்வொரு பாயிண்ட்டும் நெத்தி ஏறி, ஏன் மாமியார்களை வந்த விருந்தாடிய அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறீங்களே, இப்படி நடந்துக்கிட்டா உங்களுக்கு கேவலமாவே தெரியலையா? சரி, இந்த மருமகளுக்கு பதிலளிக்க மாமியார் தரப்பில் இருந்து அன்ஷிகாவை அழைக்கிறேன். மாமியாருக்கு மரியாதை கொடுப்பில்லைன்னு பேசுறது. சில மருமகள் இருக்காங்க, வாரம் வாரம் அம்மாட்டி போயிடுவாங்க. இதுவே உள்ளூர் அந்த கேட்கவே ஒரு நாளைக்கு 10 தடவை போயிடுவாங்க. அப்படி அங்கே போய் நீங்க என்னதானு செய்வீங்க? உங்க அண்ணன் தம்பி கட்டிட்டாங்களோ அவங்கள பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க இந்த மாதிரி செஞ்சா அங்கே கேட்க கூடாது. அப்படி கேட்டுதான் என் மாமியார் ரொம்ப பொல்லாதுன்னு சொல்றது. எனக்கு தெரியாமலே கேட்கிறேன். எங்க அக்கா தங்கச்சி வந்துட்டா மட்டும் நாங்க ஏதாவது சமைச்சு போட்டு என் மாமியார் பொறுக்கலன்றால, இதுவே உங்க அக்கா தங்கச்சி வந்துட்டா மட்டும் அங்க போய் கறி வாங்கியாங்க, போய் மீன் வாங்கியாங்க, அப்படியே இருக்குல்ல இலை வாங்கியாங்கன்னு சொல்றேன். இதுவே என் பொண்ணுங்க வந்துட்டா இதே வாங்கி சொல்லியாச்சு. இல்லையே இது ஒரு கருவாட்டு குழம்பு வச்சு தரீங்களா? இல்லையே நீங்க இந்த மாதிரி செஞ்சா உங்களை பேசாம கொண்டு வர முடியும். ஏண்டி மாமியார் ஒரு எதிரி மாதிரி பாக்குறீங்க? அவங்க அம்மா கிட்ட கொடுக்குற மாதிரியே மாமியார் கொடுத்து பாருங்க. அப்புறம் உங்க பேர்ல எப்படி பாச மாட்டாங்கன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. மாமியார் சரியா புரிஞ்சு வராம அவங்க மதிக்காம நடப்பதே மருமகளா. எனவே மருமகளா மாமியாருக்கு மரியாதை கொடுத்து கூறிட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். அன்ஷிகா அற்புதமா பேசிட்டாங்க. ஏன் மருமகளே, நீங்க ஒருதலை பட்சமா நடந்துக்கிறது தப்பாவே படலையா? உங்க அக்கா தங்கச்சி வந்துட்டா மட்டும் கருமீன் சமைக்கிறதும், நாத்தனார் வந்துட்டா கண்டுக்காம இருக்கிறதும் என்ன நியாயம்? 2 தரப்பும் அற்புதமா பேசிட்டாங்க. மருமக தரப்பில் பேசினவங்க பார்த்தா அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்க மாதிரி தெரியுது. அதே போல் மாமியார் தரப்பில் இருந்து பேசுறவங்கள பார்த்தா அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்க மாதிரி தெரியுது. உண்மையை சொல்லணும்னா மாமியார் வயசுல பெரியவங்க, அனுபவசாலி, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. எனவே மருமக தான் முதலில் மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும்.